காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலீசாருக்கும் தாவேகாவினருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. மேடை அருகே அவர்கள் செல்ல முற்பட்ட போது போலீசார் தடுத்திருக்கிறார்கள். இதனையடுத்து அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் இசக்கி இணைந்திருக்கிறார். இசக்கி, வணக்கம். தொடர்ந்து அந்த மாநாட்டு பந்தல்ல பல இடங்கள்ல பல சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சியில என்ன நடக்குது? அங்கு சூழல் சுமூகமாகிவிட்டதா? என்ன கள நிலவரம்? வணக்கம் கௌதமி. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இன்று மாலை 3:30 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய சூழல் தாவேகாவினர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வர துவங்கியிருக்கிறார்கள். ஏராளமான தாவேகா தொண்டர்களை அவர்கள் அமர்வதற்காக தனித்தனியான கேலரிகள் அமைக்கப்பட்டு அவர்கள் ஆங்காங்கே அமர வைக்கப்பட்டாலும் கட்சியினுடைய நிர்வாகிகள், சில ரசிகர்கள், அதே போல தொண்டர்கள் சிலர் நிர்வாகிகள் செல்லக்கூடிய வழியில் எங்களையும் விட வேண்டும் என்கிற வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது தாவேகா சார்பில் தாவேகாவினர் பவுன்சர்கள், அதே போல மலேசியா பவுன்சர்கள், காவல்துறையினர் உட்பட 3 தரப்பினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் நாம் பார்க்கக்கூடிய இடத்தில் நிர்வாகிகள் செல்லக்கூடிய கேட்டில் எங்களையும் உள்ளே விட வேண்டும், நாங்களும் மேடை அருகே போக வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவர்கள் போலீசாரோடு பயங்கர வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது போலீசாரும் அங்கு இருக்கக்கூடிய பவுன்சர்களை அப்புறப்படுத்திவிட்டு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் சற்று நேரம் இருங்கள், இங்கே பரபரப்பான சூழல் இருக்கிறது. ஆனால் போலீசாருக்கும் தாவேகாவினருக்கும் அதே போல பவுன்சர்களுக்கும் இந்த 3 பேரும் மாற்றி மாற்றி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இந்த இடமே ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். மாவட்டத்திலிருந்தே எங்களுக்கு பாஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களை உள்ளே விட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இந்த இடம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது.